Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி மிளகு ரசம். ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருக்கும் கோல்டு காஃப் வரும். இந்த மாதிரி நேரத்துல இந்த ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். முதல்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, பச்சை மிளகாய், ரசத்தூள், கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், தக்காளி பேஸ்ட்டு, இது 2 தக்காளி எடுத்திருக்கேன், பூண்டு 8லேருந்து 10, காஞ்ச மிளகா ஒரு 5, பெருங்காயத்தூள், வெல்லம், இப்போ வெந்தயம். இப்போ ரசத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் வச்சுட்டு அதில் மிளகு ஒரு 2 டீஸ்பூன் அளவு 2. இப்போ அதே அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் 2 டீஸ்பூன் அளவு 2 ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு. அதுக்கப்புறமா 1.5 முழு தனியாக ஆட் பண்ணலாம். முழு தனியாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது பொரிக்கிற வரைக்கும், அதில் பொரியிற சவுண்டு கேட்கலாம் நீங்கள். இது நல்லா ரோஸ்ட் ஆனதான் ரசத்துக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ரசம் வச்சு கொடுக்க சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்லேயும் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனாலும் இந்த ரசம் ட்ரை பண்ணுங்கள். அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. யாராச்சும் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் பொடி அரைச்சிக்கலாம். இது ஒரு 10 நாளும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பூண்டு, காஞ்ச மிளகா அது 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணுங்க. இந்த பூண்டில் நல்ல மருத்துவ குணம் நல்லா இருக்கும். அதனால தான் பூண்டு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ரசத்துக்கு பூண்டு எவ்வளோ ஆட் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட் வரும். கொஞ்சம் இப்போ பூண்டுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வரணும். அதுக்கப்புறமா சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகா ஆட் பண்ணோம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிங்க. இது எதுக்குன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ ஆட் பண்ணோன்னா. இதுக்கப்புறமா மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வெல்லம் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வெல்லம் எதுக்கு ஆட் பண்ணோன்னா, இந்த புளிப்புத்தன்மை எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெல்லம் ஆட் பண்ணுறோம். அதனால தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்ச புளித்தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக எடுத்தோம், தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா புளிப்பு அதிகமாகி ரசம் நல்லா இருக்காது. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணோன்னா புளி கொஞ்சம் திக்காக கரைச்சி ஊற்றுவோம். ஏன்னா நம்ம பருப்பு தண்ணி ஊற்றுவோம். நம்ம இன்றைக்கி வீட்டில் செய்கிறதுனால நம்ம பருப்பு தண்ணி ஆட் பண்ணல, நம்ம நார்மல் தண்ணியில் யூஸ் பண்ணோம். அதனால தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணும், கரைச்சி வச்சுக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரசம் செய்கிறது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. லாஸ்ட்டாக ரசம் பவுடர், நம்ம முன்னாடி அரைச்சி வச்ச ரச பவுடரு மேலாட்டம் தூவி வச்சுக்கலாம். இந்த பவுடர் நல்லா பரவலாக போட்டுக்குங்க, கொஞ்சம் கேப் விடாமல். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுங்க, அதிகமாக வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ரசத்தை அதிகமாக கொதிக்க போயிடக்கூடாது, அதிகமாக கொதிச்சா கசப்பேறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.